நல்ல ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க, ஆண்டவருக்கு கீர்த்தனம் பண்ணுங்க. ஓவர் பெரியவர் நல்ல விடுதலையோடு வாயை திறந்து ஒரு நன்றி நன்றி நன்றி. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. The level of water is rising and ரிபாலா மாதரா கமாஷரே ஹண்டரோ லேப்டரோ ஹண்டரே. இது போல போலியான அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அபிஷேகம் சொல்லிக்கிட்டு பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றன்னு சொல்லிக்கிட்டு திரிகிற ஒவ்வொரு பாஸ்டர்களும் மனம் திருப்பதற்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு. பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியாம, அபிஷேகனா என்னன்னு தெரியாம, அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாம இப்படி மக்களை ஏமாத்துறது வேதத்தின்படி நீங்க செய்யறது தவறு. வேதத்தின்படி பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அந்நிய பாஷைனா என்ன, அபிஷேகனா என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இத மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்க, திருச்சபையில பேசிட்டு இருக்க எல்லா அந்நிய பாஷையும் பொய்யானதே. திருச்சபையில சொல்ற அபிஷேகம் பொய்யானது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்றார் அப்படின்னு சொல்ற இந்த உபதேசம் கள்ள உபதேசம். நீங்க எல்லா நல்ல காரியம் சொன்னாலும் இது வேதத்தின்படி புறம்பாது. நீங்க எந்த காரியம் சொன்னாலும் அது வேதத்துல இருக்கணும். இன்னைக்கு இப்படி புறஜாதிகளும் கிண்டல் பண்ற அளவுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு, எங்களை அந்நிய பாஷை பேச சொல்றாரு அப்படி சொல்லி நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, புறஜாதியிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நான் காணேன் என்று சொல்கிற பவுலை போல பவுல் சொல்றாரு. இது போல புறஜாதியிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்க பார்க்கலன்னு கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு பைபிளுக்கு விரோதமா பைபிள்ல இல்லாத ஒன்ன சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு தெரியலன்னா பரிசுத்த ஆவி என்றால் என்ன அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கங்க, அதுக்கும் ஒரு வீடியோ போற பாருங்க. அந்நிய பாஷை என்றால் என்ன அதுக்கு ஒரு வீடியோ போற பாருங்க. அதே போல பரிசுத்த ஆவியின் வரத்தினால நான் அந்நிய பாஷை பேசுறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் தராரு அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுவும் தவறானது. வேதத்தை கொண்டு வேதத்தில் தரப்படும் வெளிச்சம் தான் வெளிப்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஆனா உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து நீங்க பண்றது அந்நிய பாஷையில பேசுறேன்னு ஒரு கூத்தடிக்கிறீங்க பாத்தீங்களா, அது முற்றிலும் தவறு. இப்ப சொல்ற கேட்டுங்க, பாஸ்டர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் கிறிஸ்துவத்துக்கு நான் தலைவர்னு சொன்னாலும் சரி, வேதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு காரியமும் பாவம். இதுவே உங்களுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு நேரம். தயவு செஞ்சு ஒரு முறை மறுபடியும் போய் வேதத்தை ஒழுங்கா படிங்க. நீங்க பண்ற இந்த அந்நிய பாஷையின் அபிஷேகமோ இல்ல அந்நிய பாஷைன்னு சொல்ற இந்த பாஷையோ வேதத்துல இல்ல. வேதத்துல இந்த மாதிரி அந்நிய பாஷை யாரும் பேசல. வேதத்துல எப்படி அந்நிய பாஷை பேசணும், திருச்சபையில யாரு பேசணும், எத்தனை பேர் பேசணும்னா அதுக்கு என்ன ரூலு, இது எல்லாம் கிளியரா இருக்கு. இது எதுவுமே தெரியாம, இது எதுவுமே ஜனங்களுக்கு சொல்லி தராம நான் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி சொல்றது ரொம்ப தப்பு. அந்நிய பாஷையில பேச சொல்லி வற்புறுத்ததும் ரொம்ப தப்பு. பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாம பரிசுத்த ஆவி எங்கோ இறங்குதுன்ற மாதிரி சொல்லி தரதே முதல் தப்பு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது எதுக்கு மேல இறங்கணும்? வேதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் சொல்லியிருக்கேன். அப்ப பரிசுத்த ஆவினா என்ன? அக்கினியா இறங்கும் அப்படின்னு கேக்குறீங்க, காற்றாக வீசும் அப்படின்னு கேக்குறீங்க, ஜீவ தண்ணீராக ஊற்றும் கேக்குறீங்க. அக்கினா என்ன, காற்றுனா என்ன, ஜீவ தண்ணீர்னா என்ன? இந்த காரியங்கள்ல என்னன்னே தெரியலையே உங்களுக்கு. எப்படி பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா வருவாரா மேல இருந்து? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தண்ணியா வருவாரா, காத்தா வருவாரா, சில்னஸ் அப்படி உணர்ந்து அப்படியே ரிபபான்னு கத்துறதா? என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் ஆவியானவராகிய தெய்வம். அவர் உங்களுக்குள்ள வந்தா சகல சத்தியத்திலையும் பாவத்தை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வேதத்தை கொண்டு அவர் சுயமாய் ஒன்றும் பேசுவதில்லை பைபிள் சொல்லியிருக்கு.
என்னுடையதுல இருந்து எடுத்துரைப்பாரு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ வேதத்தின்படி உங்களை உணர்த்தி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யும் பொழுது மேல இருந்து வாங்க நிரப்புங்க என்ன நிரப்பணும்? ஆவியில நிரப்புறதுன்னா என்ன? ஏதோ ஒரு பேய் மாதிரி வந்து உள்ள இறங்கி உங்களை ஆட்டுறதா? இது பொல்லாத ஆவியின் சேனைகளின் கூட்டம் செய்கிற ஒரு கள்ள உபதேசம். நான் இதை எச்சரிப்பா சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய மூத்த ஊழியரா இருந்தாலும் சரி, இது தனி மனிதர் தாக்குதலுக்கு அல்ல. எல்லாரும் நீங்க பெரிய ஊழியர் சொல்லிட்டு நீங்க சொல்ற பொய்ய நிரூபிக்கிறதுக்காக என்னென்னவோ கதை கட்டி மக்களை ஏமாத்துறீங்க. வேதத்துல இல்லாத ஒன்றை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது பிசாசு தந்திரமான உபதேசம். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. கேட்டோ இல்ல எல்லாருக்கும் ஆவியானவர் வரம் கொடுக்கிறாருல, எல்லாரும் கொடுக்கறது இல்ல. அது போல வேதத்தை விளக்குறதுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. நான் அந்த மாதிரி ஒரு தேவ மனிதர்கிட்ட கற்றுக்கொண்டுதான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். கிறிஸ்துவத்தின் தலைவர் சொல்லுகிற நீங்கள், பெரிய பெரிய திருச்சபையின் தலைவர் சொல்லுகிற நீங்கள், கிறிஸ்துவத்துக்கே நாங்க தான் அப்படின்னு சொல்ற நீங்கள் சொல்லுகிற இந்த காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை, அதுதான் அடையாளம். இது எல்லாமே போய் வேதத்துல அந்நிய பாஷை கிறிஸ்துவருக்கு அடையாளமே இல்லைன்னு போட்டிருக்கு. வேதத்துல அந்நிய பாஷை பேசுற எல்லா அப்போஸ்தலர்களும் எதுக்கு பேசுறாங்கன்னு போட்டிருக்கு. பேசினா எல்லாம் புரியுதுன்னு போட்டிருக்கு. தேவனிடத்துல இன்டராக்ட் பண்றதுன்னா கூட தேவனுக்கும் உனக்கும் தெரிய பேசணும்னு சொல்லியிருக்கு. நீங்க ரகசியமே பேசுனீங்கன்னா ரகசியம் எங்களுக்கு தாங்க. நீங்க தேவனிடத்துல பேசுறீங்கல்ல, அப்ப தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியணும்ல. அப்போ நீங்க தேவன்கிட்ட பேசிய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது பக்தி விருத்தி உண்டாகுதுன்னா இந்த மாதிரி வந்து ரபாரபாரி பிரிவுன்னு கத்திட்டு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றேன் அப்படின்னு இருக்கா? எதுக்கு நீங்க பேசணும் அந்நிய பாஷையில? அந்நிய பாஷைன்றதுன்னா என்னன்னு தெரியல. அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம் கடவுள் வந்து மேல ஊத்துறதா? கிடையவே கிடையாதுங்க. அபிஷேகம் வேதத்தின்படி என்ன சொல்லி சாட்டா சொல்ற கேட்டுங்க. ஏன்னா விளக்கம் என்னன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். அபிஷேகம்னா பிரதிஷ்டை பண்ணுதல். நம்ம குழந்தைய பிரதிஷ்டை பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ் சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க.